ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பல தடைகளை கடந்து நடிகர் விஜயின் புலி படம் தற்போது திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. படம் வெளியானது குறித்து தேவி திரையரங்கிலிருந்து நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. பல தடைகளை கடந்து புலி திரைப்படம் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. முதல் காட்சி காலை ரத்தானதற்கு என்ன காரணம்? அதாவது உலகம் முழுவதும் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கின்ற புலி திரைப்படம் இன்று காலை வெளியாவதாக இருந்தது. இந்த நிலையில அந்த படம் தொடர்பான கணக்கு வழக்குகள் பிரச்சனை காரணமாக இன்று அந்த காலை காட்சி ரத்து செய்யப்பட்டது. இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது நேற்று விஜயின் வீடு மற்றும் அலுவலகம் மற்றும் புலிப்பட தயாரிப்பாளர் வீடு மற்றும் அலுவலகம் போன்ற இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அதன் காரணமாக அவர்களால் அந்த படத்தின் வெளியிடுவதற்கு முன்னதாக செய்யக்கூடிய பணிகள் அவர்களால் செய்ய முடியவில்லை. அதனால் சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது படத்தை வெளியிடுவதற்கு முந்தைய நாள் தான் அந்த கணக்கு வழக்குகளை சரி செய்தல் மற்றும் விநியோகஸ்தர்களிடமிருந்து பணத்தை பெறுதல் போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் நடக்கும். இந்த வியாபார ரீதியிலான நிதி ரீதியிலான விஷயங்கள் எல்லாம் திரைக்கு வெளியிடுவதற்கு முந்தைய நாள் தான் அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பரிவர்த்தனைகள் செய்யப்படும். அந்த விஷயங்கள் இந்த வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையினால் அந்த விஷயங்கள் தாமதமானது, அதை செய்ய முடியவில்லை. இதனால் அந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து செய்து வந்தனர். இரவோடு இரவாக அந்த நடவடிக்கைகள் எல்லாம் நடைபெற்று வந்தது. இதனாலேயே இந்த விநியோகஸ்தர்களுக்கு உரிய அவர்களிடம் பணத்தை அவர்களிடம் சரியான பணத்தை பெறாதனால் இந்த கியூப் என்ற நிறுவனம் மூலமாகத்தான் அனைத்து திரையரங்குகளுக்கும் அந்த லைசன்ஸ் உரிமம் அனுப்பப்படும். இன்டர்நெட் மூலமாக அந்த உரிமம் அனுப்பப்படும் பொழுது சேட்டலைட் வழியாக அந்த திரைப்படத்தை அவர்கள் வெளியிடுவார்கள். அந்த உரிமம் செல்லாத காரணத்தினாலேயே இன்று காலை திரைப்படம் திரைக்கு வரவில்லை. பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த பிறகு தற்போது 12 மணி ஷோவுக்கு காட்சிகள் திரையிடப்படுகிறது. தற்போது ரசிகர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சென்னையில் இருக்கின்ற தேவி தியேட்டர்ல நம்ம இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் படம் திரைக்கு வரப்போகிறது. ஆனால் ரசிகர்கள் பார்க்க முடியவில்லை என்று அவர்கள் கவலையுடன் சென்றார்கள். இந்த நிலையில் 12 மணிக்கு